இந்த வீடியோ கைடில் நம்ம டேட்டா டைப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு பேரை நான் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த டேட்டா எதுவாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா டைப்பில். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த டபுள் கோட்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டாவை பாஸ் பண்ணணும். அது இல்லாமல் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காகவே அக்செப்ட் பண்ணிக்க ஜாவாஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணிக்காது, அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை, ஸ்ட்ரிங் வேல்யூவை ஒரு வேரியபிளில் இப்படி தான் நம்ம அசைன் பண்ணுறோம். அடுத்தது நம்பர் வேல்யூஸ், இல்லைனா இன்டீஜர் அப்படி கூட சொல்லலாம். ஒரு நம்பர் வேல்யூவை நம்ம இதுக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுக்குறோம். இப்போ இந்த இன்டீஜருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டபுள் கோட்ஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்ல. டைரெக்டாகவே அந்த நம்பரை அதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம கொடுத்துட்டாலே அதனால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 2 3 ஹோல் நம்பராக, ஓகேவா, ஹோல் நம்பராக நம்ம வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்மளால் டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். அடுத்தது இன்கேஸ் அது ஹோல் நம்பராக இல்லை, டெசிமல் வேல்யூஸில் இருக்குது, அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஓகேவா? ஒரு டாட் வச்சவே, அதாவது டெசிமல் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூக்கு நீங்கள் போனீங்கனாலே அதை ஃப்ளோட் கேரக்டர்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லலான்னா ஹைட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 5.8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 5.8ன்றது ஹோல் நம்பர் இல்லை. ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட் கேட்டகரியில் வருது. ஸோ நான் இதை வந்து ஹைட்டுன்ற ஒரு வேரியபிளை 5.8ன்னு கொடுக்கும்போது இது ஃப்ளோட்டாக ஆட்டோமேட்டிக்காக உள்ள அது அசைன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஓகேவா? பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. இதுக்கு லாஜிக்கலாக தான் நம்ம டேட்டா அசைன் பண்ண முடியும். இதுக்கு தெரிஞ்சது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இந்த ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூ தான் நம்மளால் பூலியன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, இஸ் ஸ்கை க்ரீன், ஸ்கை க்ரீன் கலரில் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் டைப் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபால்ஸ். ஓகேவா? இந்த வேரியபிள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கை க்ரீனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை, அது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நான் கீழே இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஸ் ஸ்கை ப்ளூ அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ ஸ்கை வந்து ப்ளூவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுடைய வேல்யூ ஒன்று ஃபால்ஸாக இருக்கும் இல்லை ட்ரூவாக இருக்கும். இது பூலியன். ஓகேவா? இங்கே சைடில் நான் கமெண்ட் கேலை மார்க் பண்ணுறேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். இந்த கமெண்ட் அப்படின்றது இந்த டபுள் லைன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு என்னால் இந்த இடத்துல என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்க முடியும். இதை ப்ரோக்ராமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இது ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி தான். அந்தந்த லைன் ஆஃப் கோடுக்கு நேராக அந்த கோடு எதுக்காக நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு நோட்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு அது ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இருக்கிறது தான் இந்த கமெண்ட் லைன்.
இப்போ நான் இந்த டேட்டா டைப்போடைய பேரெல்லாம் சைடில் இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரிங்கு, செகண்ட் இருக்கிறது இன்ட் ஆர் இன்டீஜர்னு சொல்லுவோம், தேர்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் அண்ட் டேட்டா டைப், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா இதை பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு console டாட் லாக் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த நேமை நம்ம பிரிண்ட் எடுக்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இல்லைனா நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்துக்குமே ஒரு டூப்ளிகேட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா ஏஜ் பார்க்குறோம். இந்த உள்ளே இருக்க வேரியபிளோட பேர் மட்டும் நம்ம இந்த இடத்துல மாற்றிக்க போகிறோம். மொத்தமாக இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் script.js என்னோடய ஃபைல் நேம் அதுதான். இப்போ என்னுடைய எல்லா அவுட்புட்டும் இந்த இடத்துல ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அவுட்புட், அடுத்தது இன்டீஜர், அடுத்தது ஃப்ளோட் வேல்யூ, அடுத்தது ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ இந்த ரெண்டுமே எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்க போகிற டேட்டா டைப்ஸ்.